காலையில் பாருங்கள் எவ்வளோ பரபரப்பாக இருக்குது இந்த காலை பொழுது. வெஜிடபிள்ஸு மில்க்கு வாங்குறதுல அவ்வளோ கூட்டமாகிடுது. இந்த மரங்கள் இந்த சீசனில் 3 தடவை பூ பூத்து முடிக்கும். பூக்கள் அப்படி ஒட்டுக்க கண்டாக்கா பூக்கள் எல்லாம் அன்னைக்கே சமர்ப்பணம்னு சொல்லுங்க. அன்னையுடைய அருள் கிடைக்கும். வரிசைக்கு மரங்கள் வச்சுருக்காங்க. இந்த பகுதி ஒரு காலத்தில் தோப்பும் தோட்டமாக இருந்த இடங்க இப்போ குடியிருப்புகளாக மாறிடுச்சு. புன்னை மரம் அதிக ஆக்சிஜனை வெளியிடக்கூடியது. அதனால புன்னை மரத்தை வளர்க்க எல்லாரும் கொடுக்கணும். வெஜிடபிள்ஸு மில்க்கும் வாங்க கூட்டம். கண்டிப்பாக பால் நம்ம வாழ்க்கையில் சேர்த்தே ஆகணும். ஏன்னா அது மிகுந்த கால்சியத்தை தருது. அதனால் பாலில் வாங்குறதுல மக்கள் ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. காலையில் ஒரு வியாபாரம் பால்லையே கிடைக்குது. பாலும் தயிரும் நம்ம உடம்புக்கு மிக தேவையான ஒன்று. ஏன்னா அது உடம்புக்கு வேண்டிய கால்சியத்தை தருது. பால் கொடுக்குற பசுவை நாம் எப்படி பேணுறோம்? பசுவை தினமும் நாம் வலம் வந்தால் பூமியை சுற்றினா புண்ணியம் கிடைக்கும். பசுவை தொட்டுக்கிட்டே நமோ நாராயணா நமோ நாராயணான்னு 11 தடவை சொன்னீங்கன்னா மிகுந்த புண்ணியம் உண்டு. பசுவும் கன்றுமா இருக்கிற இடத்துல நீங்கள் பசுவுக்கு அமாவாசை தோறும் பழம் கொடுத்தா நல்லது. பாருங்க, பள்ளி பஸ்ஸுகள் எத்தனை வந்துக்கிட்டே இருக்குதுங்க. பள்ளி பஸ்ஸுகளுக்கு மஞ்சள் நிறம் ஏன்னா அது எந்த ஆபத்தையும் நெருங்காமல் இருக்கிறதுக்காக. டாட்டா. உயரமான இந்த பில்டிங்குகளில் ஒரு தொகுப்புக்கு 500 வீடுகள் இருக்கிறதுனால வியாபாரம் நல்லா என்கரேஜ் பண்ணப்படுது. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா புது புது கடைகள் உருவாக்கிக்கிட்டே இருக்குது. எத்தனை வண்டியும் காரும் இருந்தாலும் வாடகை சைக்கிள்கள் ஸ்கூட்டர்கள்னால் இங்கே நிறைய நம்ம காணலாம். சிட்டிஸில்